தாழ்மையா பெருமையா? மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கொலோசையர் 2:19. 2 தேவ பக்தர்கள் மிகவும் தாழ்மையோடு சுய வெறுப்போடும் வாழ விரும்பி ஒரு மடத்தில் போய் சேர்ந்தார்கள். அங்கே இவர்களுடைய தாழ்மை, எளிமை, சுய வெறுப்பு ஆகியவை அங்கிருந்த அனைவருடைய பாராட்டையும் பெற்றன. ஆனால் ஒரு நாள் 2 பேரும் கடுமையாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். மிகவும் தாழ்மையாகவும் சுயத்தை வெறுத்தும் வாழும் அவர்கள் ஏன் சண்டையிடுகின்றனர் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சண்டையின் காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள் யார் அதிக தாழ்மையாகவும் சுய வெறுப்போடும் வாழ்கின்றார்கள் என்பதை குறித்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடே. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களின் தாழ்மையான நடவடிக்கைகள் அவர்களுடைய பெருமையின் இன்னொரு வடிவமாக இருக்கிறது. அவர்கள் தாழ்மையாக வாழ்வதெல்லாம் மற்றவர்கள் அவர்களை உயர்வாக எண்ண வேண்டும் என்பதற்காகவே. விசுவாசி ஒருவர் தான் எங்கு சென்றாலும் போடப்பட்டிருக்கின்ற இருக்கையில் அமராமல் தேவையில்லாமல் தரையில்தான் தாழ்மையாக அமருவேன் என்பாராம். இது தாழ்மை அல்ல, தாழ்மையின் வடிவத்தில் உள்ள பெருமை. இதுதான் மாய்மால தாழ்மை. வெள்ளை உடை அணிந்தவர்கள் கலர் உடை அணிந்தவர்களை அலட்சியமாக பார்க்கின்றார்கள். நகை அணியாதவர்கள் நகை அணிந்தவர்களை பார்த்து இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்று எண்ணுகிறார்கள். ஜிப்பா போட்டு தாடி வளர்த்து தலைமுடியை ஒட்ட வெட்டி கொள்கின்றவர்கள் அவ்விதம் இல்லாத ஊழியர்களை இவர்கள் எல்லாரும் உலக பிரகாரமானவர்கள் என நினைக்கின்றார்கள். தாழ்மை என்பது தங்களை மற்றவர்களை விட அதிக மேன்மையானவர்களாக எண்ணுவதல்ல. உண்மையான தாழ்மையில் அன்பு, பிறரை மதிக்கும் பண்பு, பிறரை உயர்வாக எண்ணும் தன்மை ஆகியவை இணைந்திருக்கும். உங்களின் தாழ்மை, எளிமை, சுய வெறுப்பின் செயல்கள் ஆகியவை உங்களை மற்றவர்களை விட அதிக கனத்திற்குரியவர்களாக எண்ண தூண்டுகின்றதா? உங்களின் தாழ்மை பிறரின் பாராட்டை பெற ஆர்வமாய் இருக்கின்றதா? உங்களின் சுய வெறுப்பின் அனுபவம் பிறரை அற்பமாக எண்ண ஏவுகிறதா? அப்படியானால் உங்களிடம் இருப்பது தாழ்மையில் வடிவில் உள்ள பெருமையே. சிந்தனைக்கு, நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள தயாராய் இருந்தால் பிறரால் நாம் தாழ்த்தப்படும் இழிநிலை வராமல் போகும். ஆமென்.